அட என்னையா இது? இன்னைக்கு முக்கியமான மேட்ச்ல மும்பை வந்து ஒரு காட்டுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இன்னைக்கு லக்னோ ஒரு காட்டிட்டாங்களே. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மும்பையோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு மும்பைக்கும் லக்னோக்கும் நடக்கிற மேட்ச்ல லக்னோ தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மாக்கு வேற பர்த்டே, இன்னைக்கு பர்த்டே கிஃப்டா வந்து ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா மோசின் கானோட பால்ல ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாருங்க. சரி ரோஹித் சர்மா போனா என்னப்பா, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, மனுஷன் அதிரடியா வந்து விளையாண்டு வேற லெவல் இன்னிங்ஸை வந்து கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சூரியகுமார் யாதவும் ஸ்டோனிஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. என்னதான் 2 விக்கெட் போனாலும் மும்பை ஃபேன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு. திலக் வர்மா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, பின்னாடி ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து இருக்காங்களே, எப்படியாவது வந்து இன்னைக்கு வந்து கரை சேர்த்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு கட்டத்துல இசான் கிசான் மட்டும்தான் பொறுமையா விளையாண்டுட்டு இருந்தாரு மனுஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நேகல் வதாரா வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்தாருங்க. மனுஷன் வந்து கொஞ்சம் அதிரடியா நேகல் வதாரா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. சரி இவங்க 2 பேரும் எப்படியாவது கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டுருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இசான் கிசானும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. சரி அதுக்கப்புறம் இசான் கிசான் அவுட் ஆனா கூட நேகல் வதாரா கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவரும் மோஷின் கானோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் கடைசியில டிம் டேவிட் மட்டும் ஒரு சின்ன கேமியோ இன்னிங்ஸ் வந்து கொடுத்தனால 20 ஓவர் முடிவுல இன்னைக்கு மும்பை வந்து 144 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஆனா என்னதான் இது ஒரு கம்மியான ஸ்கோரா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பிட்ச் வந்து ஸ்லோ பிட்சா இருக்கிறனால இதை ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்தி மும்பை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்ப இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லக்னோக்கும் குஜராத்துக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு பாத்தீங்களா ஒரு பிட்ச்ல, அதே பிட்ச்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஏன்னா அந்த மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா லக்னோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 163 ரன் தான் வந்து எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து குஜராத் ஈஸியா சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது லக்னோ சூப்பரா பவுலிங் போட்டு 130 ரன்னுக்கே குஜராத்தை வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அழகா அந்த மேட்சை வந்து லக்னோ வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மும்பையும் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கான்பிடென்ட்டா வந்து விளையாண்டாங்க அப்படின்னா லக்னோ வந்து கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா அவங்களும் வந்து ஜெயிக்க முடியும். ஆனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஸ்கோர் கம்மியா இருக்கிறனால லக்னோ வந்து அதுக்கு தகுந்தாப்புல விளையாடுவாங்க. நம்ம எதுக்கு வந்து அதிரடியா விளையாடணும், பொறுமையா விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுமையா விளையாண்டாங்க அப்படின்னா லக்னோ வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. இதை மட்டும் உடைச்சு ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட் எடுத்தாங்க மும்பைக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மும்பையோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.